கண்ணியமானவர்களே, கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கடன் தீர ரகசியமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு காணொளியானது கண்டிப்பாக கடனாளிகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய கடனை சுலபமாக அடைக்கக்கூடிய ஒரு வழி. இன்னும் இந்த ஒரு அமல் எப்படிப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு சொன்னா, மிக பெரும் அரசர்கள், ராஜாக்கள், இன்னும் மிக பெரும் அரச வாரிசிலிருந்து வரக்கூடிய, ராஜா வாரிசிலிருந்து வரக்கூடியவர்கள் வளமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சின்ன அமல் தான். இந்த அமல் அவர்களினுடைய வாழ்க்கையை எப்படி மாத்தி இருக்கின்றது அப்படின்னா, அவர்களினுடைய ஜெனரேஷன், இப்ப ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்னா, அந்த ராஜா இறந்த பிறகு, வஃபாத்தான பிறகு அவர்களுடைய மகன் ராஜாவாக, அவர் இறந்த பிறகு, அவர் வஃபாத்தான பிறகு அவருடைய மகன், இப்படி வாரிசு முழுக்க அவர்களை செல்வந்தராக வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமான அமல். இந்த ஒரு அமலை நீங்களும் செய்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம், இன்னும் பொருளாதாரம் அதிகரிக்கும். உங்களுக்கு கடன் என்பது சுத்தமாக இருக்காது. இன்னும் நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் உங்களுக்கு தெரியாமலே அடைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல் தான் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. ஒரே மாத காலங்களில் அல்லது ஒரு வாரங்கள், 2 வாரங்களில் உங்களுடைய லைஃபை, உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாறிடும். நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வைத்திருந்தீர்களோ அதை விட பன்மடங்கு உங்களிடம் செல்வம் அனாவசியமாக கிடக்கும். அனாவசியமா இந்த ஒரு கடனை நம்ம இவ்வளவு ரூபாய்க்கு தானே கடன் வாங்கி வச்சிருந்தோம், இந்த ஒரு ரூபாய் நம்மள்ட்ட இப்ப அனாவசியமா கிடைக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அளவிற்கு அல்லாஹ் தாலா பொருளாதாரத்துல, பணத்துல பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னும் இந்த ஒரு அமல் செய்வதற்கு ரொம்ப நம்ம சிரமப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வேர்டு தான். இந்த ஒரே ஒரு வேர்டு போதும், இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும், உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு போயிடும், ஓஹோன்னு மாறிடும். அல்லாஹ் தாலா மாத்திடுவான். அப்படிப்பட்ட ஒரு அமல். நீங்க இன்ஷா அல்லாஹ் கடன் வாங்கியிருந்தீங்க, ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, கடன்னால உங்களுக்கு நிம்மதி இழந்து, உங்களுடைய வாழ்க்கையை இழந்து, உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் இழந்து நம்ம தற்கொலை செய்து கொள்ளலாமே, ஏன் நம்ம உலகத்துல வாழணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு அமலை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த அமல் யார் பயன்படுத்தினது, யார் ரகசியமாக வைத்திருக்கக்கூடியது அப்படின்னா, ஒரு இன்டர்வியூல ஒரு அரசரிடம் கேட்கிறாங்க சில காலங்களுக்கு முன்பு. அந்த அரசர் ரகசியமாக, அரசர்கள் எல்லாம் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய, ரகசியமாக செய்யக்கூடிய அமல்கள், இது அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில விட மாட்டாங்க. அப்ப ஒரு மந்திரியார் என்ன பண்ணிருக்கிறார், ஒரு முஸ்லிம் மந்திரியார், ராஜா அரசர் தினந்தோறும் வளமையாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து மௌனமாக அமர்ந்து ஒரு அமல் செய்வாராம். அந்த விஷயத்தை இந்த ஒரு மந்திரியார் தெரியாமல் தினந்தோறும் கவனிச்சு கொண்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் சட்டென்று ராஜாக்கே தெரியாம அவருடைய பின்புறத்துல போயிட்டு உட்கார்ந்து கேட்கிறாரு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு. அப்ப இந்த ஒரு வார்த்தையை அவர் ஓதி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த அரசர் இந்த ஒரு மந்திரியை பார்த்துட்டார். பார்த்த பிறகு அந்த மந்திரியிடம் கேட்கிறாங்க, என்ன நீங்க தினந்தோறும் இப்படி செய்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை, என்னுடைய பேர குழந்தைகளினுடைய வாழ்க்கை முடியும் வரை அவங்களுக்கு செல்வத்துல பரக்கத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு ரகசியமான ஒரு அமலை தான் நான் தினைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியார் இடத்துல சொல்றாங்க. அந்த மந்திரியார் இந்த ஒரு இன்டர்வியூல, இது மாதிரி இன்டர்வியூ அப்படின்னா மக்கள் கூடக்கூடிய ஒரு இடங்கள்ல மக்கள் கேட்கும்போது இந்த ஒரு மந்திரியாரும் சொல்லியிருக்கிறார், இந்த அரசர் இதுதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய மக்களிடத்துல சொல்றாரு. அதை நிறைய நபர்கள் ஃபாலோ பண்றாங்க. நிறைய நபர்களுக்கும் அது போன்ற பொருளாதாரத்துல, செல்வத்துல பரக்கத்து ஏற்பட்டு கொண்டது அப்படின்னு சொல்லி வரலாற்றை எழுதுறாங்க. அப்படி அந்த அரசர் என்ன வார்த்தையை ஓதுனார், அந்த வார்த்தையை தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். அந்த வார்த்தையை தினந்தோறும் நீங்க ஒரு இடத்துல மௌனமாக அமர்ந்து நல்ல ஒழு செஞ்சுட்டு, மௌனமாக நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயோ, அல்லது உங்களுடைய இல்லங்கள்லயோ, அல்லது பள்ளிவாசல்கள்லயோ, அல்லது உங்களுடைய வீடுகள்லயோ, நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மௌனமாக அமர்ந்து ஒரு 5 நிமிடம் இந்த ஒரு வார்த்தைய
100 தடவை தினம்தோறும் செஞ்சிருங்க. செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை உலகத்துல யாருனாலையும் தடுக்க முடியாது. அல்லாஹு தாலா உங்களுடைய பொருளாதாரத்துல நேரடியாக ஸ்ட்ரெயிட்டா அல்லாஹு தாலா உங்களுடைய பொருளாதாரத்துல பரக்கத்தை ஏற்படுத்திடுவான், எந்த ஒரு தடையுமே இல்லாம. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா சிம்பிளான வார்த்தை தான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லாஹ ஹுவல் ஹனியுல் ஹமீத். இதனுடைய பொருள் என்னன்னா, நிச்சயமாக அல்லாஹ் அவன் தான் ஹனியுன் தேவையற்றவன், அல் ஹமீத் அவன் தான் சீமான், அவன் தான் மிகப்பெரும் பணக்காரன், மிகப்பெரும் செல்வந்தத்திற்கு புகழுக்குரியவன் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இந்த ஒரு வார்த்தைய தினம்தோறும் 100 தடவை ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து ஊதி பாருங்க. இந்த ஒரு அமலை செய்யுங்க. இது வளமையாக ராஜாக்கள் செய்து வரக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு அமல். இந்த ஒரு அமலை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கடன் என்பதே இருக்காது, பணத்துல பிரச்சனை என்பதே இருக்காது, பொருளாதார நெருக்கடியே வராது, இன்னும் ரிஸ்க்ல தட்டுப்பாடே இருக்காது. ஆக கண்ணியமானவர்களே, கடன் வாங்கி கொண்டிருப்பவர்கள், கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்ஷா அல்லாஹ் இதை வளமையாக செஞ்சுவாங்க. உங்களுடைய கடன்கள் எல்லாம் நீக்கி உங்களுடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை பெற்று தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.